ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அப்ளைடு கால்குலஸ் M1 பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்குரிய கொஸ்டின் ரிவ்யூ எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீ கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து கொஸ்டினோட ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம், மேக்ஸோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ மூணாவது வந்து உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இதில் எதுவும் கிரேஸ் மார்க் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அப்ளைடு கால்குலஸ்க்கு எக்ஸாம் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் பேப்பர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின் வந்து மீடியம் லெவலிருந்து ஹார்ட் லெவலாக தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உள்ளே போனோடனே வந்து பாதி ஸ்டெப்ஸ் மறந்துருச்சு, ஃபார்முலாஸ் மறந்துருச்சு. ஸோ பாதி ஸ்டெப் நான் செய்யலை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அது என்ன கொஸ்டின் தெரிஞ்சு இல்லை தெரியாமல் ரிலேட்டடாக வச்சு நீங்கள் ஸ்டெப் வைஸாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும். நான் வந்து அந்த கொஸ்டினை விட்டுட்டேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க, அப்படி விடாதீங்க. ஸோ அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுல மார்க் போடுறதுக்கு அங்கே இடம் இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சாலும் ஏதாச்சும் அட்டன் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னாலே இந்த பேப்பர்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அதுவும் உங்களுக்கு ரிலவெண்ட்டான கண்டென்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கனாலே உங்களால் பாஸ் ஆக முடியும். இந்த இதில் வந்து நமக்கு சொன்ன டாபிக்ஸ்லேருந்து நிறையா வந்துருந்துச்சு. நீங்கள் அதில் அந்த ஃபார்முலாஸ்லாம் போட்டிருந்தீங்கனாலே உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். ஏன்னா நீங்கள் ஃபார்முலாஸ் போட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்கனாலே உங்களால் வந்து மார்க் எடுக்க முடியும். அது நம்ம ஃபைனலாக லாஸ்ட் மினிட் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். அதுவும் இந்த ஒன்றுமே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் வந்து நம்ம ஸ்டாண்டிங் பாயிண்ட் கொடுத்துருந்தோம், அதில் சேடல் பாயிண்ட் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களால் அப்ரோச் பண்ணியிருக்க முடியும். அதான் அந்த கொஸ்டினை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரோச் பண்ண முடியலனாலும் உங்களால் வந்து ஈஸியானால மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக ஸ்டெப் வைஸாக கொண்டு போய் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்களே நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே கரெக்டாக அக்யூரேட்டான ஆன்சர் வந்திருக்காது. ஏன்னா இந்த வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆன்சர் வந்திருக்காது. ஆனால் ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருப்பாங்க. அது கரெக்டான ஸ்டெப்போ தப்பான ஸ்டெப்போ, ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக எழுதி ஸ்டெப்பாக கொண்டு போயிருந்தீங்கனாலே உங்களுக்கு பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது, நல்ல மார்க்கே எடுக்கலாம். ஸோ அதனால் ஓவரால் கொஸ்டின் வந்து மீடியம் டு ஹார்ட் லெவலில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ப்ரோ, ஆனால் நிறையா மறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் அதை ரிலவெண்ட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணால தான் உங்களால் வந்து ஸ்டெப் வைஸாக கொண்டு போக முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு MA 25C01 அப்ளைடு கால்குலஸ்க்குரிய ஆன்சர் கீ இது வந்து நான் மோஸ்ட்லி கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சேடல் பாயிண்ட் மட்டும் நமக்கு சொன்ன மாதிரி டெஃபினேஷனில் கேட்டாங்க, நம்ம ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 6th to 10th அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 11 ஏல ஃபஸ்ட்டு இது இந்த மீன் வேலை தீரம்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத நான் ஆல்ரெடி அந்த லாஸ்ட் மினிட் பண்ணியிருந்தேன். எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதாவது நம்மளுக்கு ஆன்சர் வரலங்கிற ரெண்டாவது விஷயம், நம்ம அப்ரோச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கணும். ஸோ செகண்ட் பொறுத்த எக்ஸ்ட்ரீம் இதுவும் நம்ம கொடுத்துருந்தோம் எக்ஸ்ட்ரீமால். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெய்லர் சீரிஸ், ஆக்சுவலாக அந்த டெய்லர் சீரிஸ்க்கு கிரேஸ் மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன் படி இது அவுட் ஆஃப் சிலபஸ் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் காலேஜில் இல்லாட்டி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து 12B. ஸோ 12B பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 13 ஏல வந்து மேக்ஸிமா மினிமா. ஸோ அதில் மினிமம் வந்து 1,1, சேடல் வந்து 0,0. ஸோ அடுத்து 13B. ஸோ அடுத்து உங்களுக்கு 13Bல சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து அதாவது ஸ்ப்ளிட்டிங் கொஷின்ஸ் தான். ஸோ 14 ஏல வந்து எலிப்ஸு. ஸோ 14Bல π/4. ஸோ 15 ஏல உங்களுக்கு இது. ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் மினிட் சொன்ன கொஷின் தான் அப்படியே வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரு. ஸோ அடுத்த கொஷின் பேப்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவரலாக இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் மீடியம் டு மாடரேட் லெவலில் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி தான் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா அந்த மூவியோட செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா படமே நல்லா இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் நல்லா தான் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேப்பரில் நல்லா தான் எழுதியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு கொஸ்டின் கூட தெரிஞ்சிருக்கலாம். பேலன்ஸ் இருக்க நாளுமே நீங்கள் வந்து ரிலவெண்ட் அடி வச்சிருப்பீங்க. அப்போ லாஸ்ட் எழுதுனது எல்லாமே தப்பாக இருக்குங்கிறனால உங்களோட மைண்ட் செட் வந்து நல்லா எழுதலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பேப்பரில் பாஸ் ஆக முடியும். ஹை மார்க் எடுக்கணும்னு நினச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சப்போஸ் ஏதாச்சும் சொதப்பிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை மார்க்ஸ் வர சான்சஸ் கம்மி. ஆனால் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டெப் வைஸாக கொண்டு போய் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணி நம்ம நேற்று லாஸ்ட்டாக சொன்ன அந்த ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாத கொஸ்டினே இருந்தாலும் உங்களால் அப்ரோச் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.